தமிழகத்துல வந்து வாழட்டும் சொல்லுங்க. ம். ஆளட்டும் சொல்றது நீங்க யாரு? ம். இது இந்தியா ஒரு ஜனநாயக நாடு. ம். எல்லா மாநிலத்திலயும் இல்ல யார் எங்க எனக்குமே வேணாலும் எனக்குமே வாழ்ந்துக்கலாம்னு எனக்குமே சொல்றீங்க. அந்த இதுல வந்து யாரையுமே நம்ம இந்த மொழிக்காரங்க, இந்த மதத்துக்காரங்க ஆளக்கூடாது, வரக்கூடாது அப்படின்னு சட்டத்தின்படி நம்ம சொல்ல முடியாது. எல்லாரும் மொழி சார்ந்த பிரிவினையில பிரிக்கப்பட்ட பிறகு, அவர்கள் நிலத்தை அவர்களே ஆள்கிறார்கள். ம். ஆனா தமிழ்நாட்டை மட்டும் அப்படி ஆளாமல் திராவிடர்கள் ஆள்கிறார்கள் ம். அப்படிங்கும்போது, அந்த கோரிக்கை இயல்பாக தமிழர்கள்ட்ட எழத்தான் செய்யுது. அதுவும் கூட இப்ப தான் இல்ல மத்த மாநிலத்துக்கு இல்லாத பிரச்சனை எதுக்குண்ணா? தமிழ்நாட்டுல மட்டும் அந்த பிரச்சனை இருக்கு. ஏன் வந்து எப்படி தமிழ்நாட்டுல அவங்க மட்டும் வந்து எப்படி தமிழரோட எப்படி இணைந்தாங்க? ஏன் இல்ல இணைய என்னன்னா, வேண்டியது அது தானே வந்து இந்திய வெள்ளைக்காரனுடைய காலத்துல இந்த மாகாணங்களாக வச்சிருந்தப்போ, ம், எல்லா ம், மொழியை சார்ந்தவர்களும் இருக்கிறதுக்கான மைய ம், கேந்திரமாக ம், மதராஸ் மாகாணம் இருக்குது. ம், அப்போ எல்லாரும் வரதான் செய்வாங்க. தமிழர்கள் அங்க இருக்காங்க. பெங்களூர்ல தமிழர்கள் நெறைய இருக்காங்க. இப்படி எல்லாம் கலந்து தான் இருக்காங்க. ஆனால் பிரிக்கப்பட்ட பிறகு அவர்களுக்கான நிலத்தை, அவர்களுக்கான வளர்ச்சியை நோக்கி அவர்கள் பிரித்து எல்லாரும் பார்க்குறாங்க. அவர்கள் மொழி சார்ந்த அரசியல் முன்னெடுக்கப்படுது. ம். ஆனா தமிழனுக்கு மட்டும் அப்படி நடக்காம, இங்க இந்தி திணிப்புக்கு எதிரான தமிழர்களுடைய கிளர்ச்சி போராட்டத்தை பயன்படுத்தி திராவிடர்கள் அதிகாரத்துல அமர்ந்துக்கிட்டாங்க.